விஜய் டிவில அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்க போற பிக் பாஸ் வருது. இந்த பிக் பாஸ்ல எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லிஸ்ட் எல்லாம் நீங்க முன்னாடியே பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல யாரெல்லாம் வரக்கூடாதோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் வராங்க. சோ அவங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின். குக் வித் கோமாளில அவ்வளோ ஒரு பீக் ஸ்டேஜ்ல இருந்தாரு. இவருக்குன்னு நிறைய ஆல்பம் சாங் வந்துச்சு. எங்க இருந்து இவர் கதை முடிய ஆரம்பிச்சதுன்னா, அவரோட படம் ப்ரமோஷன் அன்னைக்கு நான் 40 கதை கேட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லாத அளவுக்கு இவர் பேசினனாலதான் இவருக்கு படமும் கிடைக்கல, ஆல்பம் சாங்கும் கிடைக்கல. ஒன்லி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தார். சோ இதுக்கப்புறம் இது வேலைக்காகாது, இப்படியே இருந்தா நம்மள அமுச்சு விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிதான் பிக் பாஸ்க்கு வராங்க. சோ அஸ்வினோட நெருங்கிய உறவுகள், அந்த க்ளோஸா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்வின் பண்ண தப்ப அதை கழிக்கிறதுக்காகவே பிராய்ச்சித்தமா இந்த ஷோக்கு வரதாகவும், இந்த ஷோல எப்படியாவது அவர் நல்லவரா காமிச்சு அது மூலமா படங்கள் எல்லாம் கடிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற மாதிரி அஸ்வினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விரும்புறாங்க. இதுதான் அஸ்வினும் நினைக்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த சான்ஸை விட்டா வேற நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அஸ்வின் வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ் ஃபுல்லாவே அஸ்வினை கேட்டிருக்காங்க. அப்ப வராம இப்ப எதுவுமே கிடைக்கல, படம் இல்ல அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வராரு. சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பலூன் அக்கா. ஆக்சுவலி இவங்க பேர் அரோரா சின்க்ளேர். இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. வெறும் ஆபாசத்தை காட்டி மட்டுமே இந்த இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்கள்ல பெருசா வளர்ந்தவங்க. அதன் பிறகு எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மீம் போடுறது, அதுக்கப்புறம் பெருசா பேசி வளர்த்து விட்டு மீடியால இன்டர்வியூ எடுத்து இன்னைக்கு ஒரு ஆல்பம் சாங் நடிச்சு, ஒரு படத்துல நடிச்சு இன்னைக்கு பிக் பாஸ்க்குள்ள நுழையிறாங்க. சோ இது பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான எக்ஸாம்பிள். ஒரு பொண்ணு தன்னுடைய மார்பகங்களா அழுத்தி காமிச்ச ஒரு வீடியோவால ஃபேமஸ் ஆகி அது மூலமா மீடியால அது மூலமா பிக் பாஸ்ல போய் இவங்க என்னன்னு சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி நான் பண்ணேன் அதனால நான் ஈஸியா வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி புழுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரிய வரல. சோ ஷி இஸ் நாட் அட் ஆல் டிசர்விங். பட் ஸ்டில் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு உள்ள இறங்குதுன்னா ஃபர்ஸ்ட் வீக்லயே வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கறத உங்க நேர்மையான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது ஷபானா. ஷபானாவை பொறுத்த வரைக்கும் குக் வித் கோமாளில பாத்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சா பண்றாங்க. அதாவது குக் வித் கோமாளில சுமாரா சமைக்கிறதே ஷபானா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையே. அதாவது உண்மையா வெளியே அமைச்சிட்டு ஷபானாவை உள்ள இருக்க வைக்கிறாங்க. ஷபானா நல்லா சமைக்கலன்னா கூட அது அன்னைக்குன்னு விட்டுட்டு அடுத்த நாள் வேற ஒருத்தவங்கள எலிமினேட் பண்ணுவாங்க. சோ இவ்வளவு நெப்போட்டிசம் உள்ள, இவ்வளவு வரவேற்புகள் கொடுத்து அந்த குக் வித் கோமாளில வெறும் கியூட்னஸ்க்கு மட்டும் அவ்வளவு விஷயத்தை கொடுத்து உமேரை துரத்தி விட்டாங்க. இப்ப உமேர் பிக் பாஸ்க்கு வருவாருன்னு பாத்தீங்கன்னா ஷபானா தான் பிக் பாஸ்க்கு வர போறாங்க. சோ குக் வித் கோமாளியை முடிச்சுட்டு அடுத்து அவங்க அதுக்குள்ள நுழைய போறாங்க. சோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உமேர் பையனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ல, அவர் எவ்வளவு நல்லா நடிக்கிறாரு, அவர் சான்ஸ் கொடுத்தா அவர் எப்படியோ வளர்ந்துருவாரு, போய் இவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இவங்க குக் வித் கோமாளில பண்ண கிரிஞ்சே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஷீ இஸ் ஆல்சோ நாட் அட் ஆல் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. இப்ப நான் பேசின எல்லாமே பாத்தீங்கன்னா நானா பேசினது இல்ல. ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷன்ல இவங்கெல்லாம் டிசர்விங் இல்ல, ஏன் கூட்டிட்டு வரீங்க, ஒருத்தர் திமிரா பேசினவரு, ஒருத்தர் ஆபாசத்தினால வந்தவங்க, ஒருத்தவங்க கிரிஞ்ச் பண்றாங்க, இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஒன்லி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ இந்த வாட்டியாவது பிக் பாஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.